Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் சாப்டரான அல்ஜீப்ராவில் எக்ஸசைஸ் 3.4ல் மீதி இருக்க சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.14ல் போட்டிருக்கேன். அண்ட் மீதி இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் இப்போது இந்த வீடியோவில் பார்ட் 2வாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ வாங்க தேர்ட் ரோமனில் ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் யூஸிங் a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square minus b cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த a plus b the whole cubeக்கு கொண்டு வரணும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணி காமிக்கிறேன். அதே மெத்தடை வச்சு நீங்கள் செகண்ட் ஒன் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் தான் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு செகண்ட் ஒன்னே பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 27க்கு எல்சிஎம், அதாவது உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா எழுதிடுங்க, இல்லைனா எல்சிஎம் எடுத்து தான் எழுதணும். 27னா 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ 3 into p the whole cube ப்ளஸ் ஆஃப் 54p square க்யூன்னு இருக்குது. 54க்கு எல்சிஎம் எடுங்க. 54க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 27. ஸோ இங்கே 3 9 3 3 1. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிடுங்க. மீதி இருக்கிறத இந்த ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணுங்கள். 3 into a square bங்கிற ஃபார்மில். ஓகேவா? 3 into a square bங்கிறப்போ a என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. 3 into p the whole cube is equal to a cube எழுதியாச்சு. ஓகேவா? அதாவது நீங்கள் இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னா a cube நான் இப்போ மாற்றணும் அப்படிங்கிற இதில் மாற்றுங்க. அப்படி மாற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது, 54 p square க்யூன்னு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 3 into 3 into 3 p square q. இது என்னது, இது எதுக்கு ஈக்குவல்னா 3a square bக்கு ஈக்குவல். இந்த வேல்யூ 3a square bக்கு ஈக்குவல். அப்போ என்னது, 3 into p 3 into p அப்படிங்கிறது a. அப்படின்னா என்னது, 3p the whole square. அப்போ மீதி என்ன இருக்கும், 3p the whole square. அப்படின்னா இது கேன்சல் ஆகிருமா? மீதி என்ன இருக்குது, 2 into q. ஸோ 2 into q. அப்புறம் இங்கே 3 ஒன்று மீதி இருக்குது. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ 3 into இப்போ 3 into 3 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர்னு எழுதிடுவோம். ஸோ 3p the whole square அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ அதை எழுதிடுங்க. 3 into 3p the whole square into 2q. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 36pq ஸ்கொயர். இப்போ இது எதுக்கு ஈக்குவல், ab ஸ்கொயருக்கு ஈக்குவல். உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக எழுதலாம். அப்படி இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து நம்ம முன்னாடி போட்ட மெத்தடில் தான் எழுதணும். ஸோ நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரிஞ்சிச்சு, பி என்னன்னு தெரிஞ்சிச்சு, நான் டேரெக்டாக எழுதுறேன் இதில். ஸோ 3 into 2q ஸ்கொயர் into 3p. ஓகேவா? ப்ளஸ் ஆஃப் 8னா என்னது, 8னா 2 cube, அதுதான் 8. ஸோ 2 into q the whole cube is equal to 8. எப்படி ஏபி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்க டேர்மோட ஹோல் க்யூப் லாஸ்ட்டில் இருக்குல்ல இந்த ரெண்டு டேர்மோட ஹோல் க்யூப் பண்ணுங்கள். அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 27னா 3 into p the whole cube. இதுதான் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்து பிக்கு வந்துட்டு 2 into q the whole cube. இதுதான் பி. அதாவது 2q தான் பி அண்ட் 3p தான் ஏ. ஸோ இதை வச்சு மீதி இருக்க ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது எல்லாம் அதே ஃபார்முலாவில் இப்போ அசம்பிள் ஆயிடுச்சு. அசம்பிள் ஆனதுனால ஏவும் எனக்கு தெரிஞ்சிச்சு, பியும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 3p + 2q the whole cube. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. இதுதான் ஆன்சர் செகண்ட் ஒனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே 2 வேரியபிள் இருக்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரே வேரியபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் முடியும், சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஃபோர்த் ரோமன்லேயும் உங்களுக்கு இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. செகண்ட் சம் நான் உங்களுக்கு போடுறேன். சிமிலர் தேர்ட் சம்மோட அதே டிட்டோ இதுதான், பட் என்ன ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகேவா? தேர்ட் சம்மில் நம்ம பண்ண இந்த ஒரு ஷார்ட் ட்ரிக்கை மட்டும் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் லாஸ்ட் ஒன் க்யூபில் இருக்குல்ல, இங்கே க்யூபில் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 cube 8. ஓகேவா? ஸோ 2 into m the whole cube is equal to a cube. ஸோ a is equal to 2 times of m. அதே போல் 5 cube is equal to 125 minus 5 into n the whole cube is equal to minus of b cube. So b is equal to 5n. ஓகேவா? b is equal to 5n, அதாவது minus 5n வரணும். ஓகேவா? b is equal to minus 5n. நெக்ஸ்ட், இப்போ இங்கே ஒரு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 60m²n அப்படின்னா என்னது? 3 into a²b. ஏவோட வேல்யூ என்னென்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு? 2m. அண்ட் பியோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு? -5n. ஸோ 3 into a². a² 2m the whole square into b. bனா -5 times of n. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 5 15 -15 into n into 4 times of m². அப்படின்னா -60m²n. ஸோ அப்ளை ஆகுதுல்ல. இதே மாதிரி தான் ஃபேக்டரைஸ் கோட் நீங்கள் எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகேவா? எல்சிஎம் எடுத்து அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். 150mn². இதுக்கு எல்சிஎம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்சிஎம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதை ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த டேர்ம்ஸை வர அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது b² அண்ட் a, b² a 3ab², இந்த 3 டேர்ம்ஸும் உங்களுக்கு வரணும். அதாவது 115 இருக்கா, ஃபர்ஸ்ட் 115 இருக்காத நான் 3ஆல் ஃபஸ்ட் பண்ணுறேன். 3ஆல் ஏன் பண்ணுறேன்னா இங்கே 3 இருக்குல்ல, ஸோ அந்த 3ஐ நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 3ஆல் பண்ணுறேன். 50. அதுக்கு அடுத்தது 5² அதாவது b²ன்னு இருக்குது. b² is equal to 25n². ஓகேவா? n² இங்கே இருக்குது, வந்துடும். ஓகேவா? 25 நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 போட்டேன்னா இங்கே 25 வரும். ஸோ இந்த 25 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? மீதி எப்படி வருது இப்போது? 3 into 2 times of 3 into 2 into 25. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் வேரியபிள் போட்டுக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த இதை எழுதிட்டேன்னா, இப்போ இங்கே இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ m, ஏவோட இதில் என்ன இருக்குது? மீதி m இருக்குது. ஸோ m. b² பண்ணதில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? n² வந்துச்சு. ஸோ n². இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுங்க. 2 into m the whole cube plus of 3 into 2 times of m the whole square into minus of 5n plus of 3 into 2 times of m into 5n the whole square minus of 5n the whole cube. ஓகேவா? இது எந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணுது? இந்த அப்படியே இந்த ஐடென்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணதில்ல. ஸோ நீங்கள் அப்படியே எழுதலாம். இதுதான் ஏ, இதுதான் பி. ஸோ 2m minus 5n the whole cube. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களுக்கு மீதி 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க சம்ஸ்லாம் 1 மார்க் தான். இப்போ உங்களுக்கு அதை போடுறேன். இப்போ இந்த 3rd and 4th இது இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். அண்ட் உங்களுக்கு மோஸ்ட்டாக நல்ல மார்க் வேணும், ஒரு இடத்துல கூட மார்க் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் மெத்தடான எல்சிஎம் யூஸ் பண்ணி போடலாம். அதே இது உங்களுக்கு செக் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல லாஸ்ட்டு 2 டேர்ம்ஸோட இதை மட்டும் எடுத்து க்யூப் ரூட் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம போட்டோம்ல, அந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். 5th என்ன இருக்குன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9x²
ப்ளஸ் 6xy அப்படின்னா என்னது, இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 எல்சிஎம் எடுங்க. 9 எல்சிஎம் எடுக்கும்போது 3 3ன்னு வருது. 6 எல்சிஎம் எடுங்க, 3 2ன்னு வருது. ஸோ அதே இதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். லீஸ்ட் இதில் காமனாக இருக்கிறது எக்ஸ், அதுலேயும் லீஸ்ட் பவர் எக்ஸ் பவர் 1. ஸோ 3 × 3 x² y ப்ளஸ் ஆஃப் 3 × 2 xy x². ஐம் சாரி. ஸோ இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் ஒரு 3 காமனாக இருக்குல்ல, அந்த ஒரு 3யை வெளியே எடுத்துகிட்டு ஒரு எக்ஸையும் வெளியே எடுத்துடுங்க. 3x × 3x ப்ளஸ் 2y, அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டர்ஸ். ஸோ 3x ஒரு ஃபேக்டர், 3x ப்ளஸ் 2y இன்னொரு ஃபேக்டர், 3x ப்ளஸ் 2y. ஸோ ஆப்ஷன் 4, ஃபிஃப்த் ஒன்க்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 - m² r அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குது? 4 - m² அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 2² - m² அப்படின்னு எழுதலாம். அதாவது a² - b² அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b × a - b. ஓகேவா? 2 + b × 2 - b. ஏன்னா இதுதான் a, இதுதான் b, இதுதான் a, இதுதான் b. ஸோ 2 + b × 2 + m × 2 - m. -m. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது? 2 + m × 2 - m. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன்க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது x + 4 and x - 5 are the factors of. இது ரெண்டும் எதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ x + 4 × x - 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? x² + 4x -20, 5 4s are 20. அடுத்தது 4ஆல் இது பண்ணும், -5x. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ x² - x -20 இதுதான் இதோட ஆன்சர். இப்போது இதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லித்தரேன். அதாவது 4 and 5 இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும். 4 + 5 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? -1ன்னு கிடைக்கிது இல்லையா? ஸோ இந்த -1 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எக்ஸுக்கு -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே போல் இப்போ இந்த 4 and 5ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 5 20, -20 -5 இருக்குல்ல, ஸோ -20 அப்படின்னு எழுதிட்டு ஃப்ரண்ட்டில் x² எழுதிக்கோங்க. இதுதான் இதோட ஷார்ட்கட். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் அதாவது எப்படின்னா x² ப்ளஸ் ஆஃப் 4 - 5 × x -20 இது ஒன்று. ஓகேவா? இந்த அதாவது 4 × 5. ஸோ இந்த ஃபார்மில் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது ஆப்ஷன் டி இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது 7th ஒன்க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது 8th என்ன கொடுத்துருக்காங்கன்னா the factors of x² - 5x + 6 are இது. ஸோ வேல்யூ ஆஃப் p என்னன்னு கேட்குறாங்க. இது 1 மார்க் சம்ங்கிறதுனால நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், நார்மல் மெத்தடும் சொல்கிறேன். நார்மல் மெத்தட் என்னென்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான். அதாவது x² x × x x² -2 × x -2x. அதே போல் -2 × -p + 2p x × -p -xp. ஸோ என்னென்னு இருக்குது? x² - 2 x² minus of 2 plus p into x. அதாவது வெயிட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டு காமிக்கிறேன்.
first x square minus 2x minus xp plus 2p. இப்போ x காமனாக எடுங்க. x square minus of 2 plus p the whole into x plus of 2p அப்படின்னு வச்சுருங்க. ஓகேவா? இப்போது 2p அப்படிங்கிறது 6ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ 2p is equal to 6 அப்படின்னா p is equal to 6/2. இது இங்கே வந்துடும். ஓகேவா? டிவிஷனில் போயிடும். ஸோ 3 p is equal to 3. இதுதான் ஆன்சர். இது நார்மல் மெத்தட். ஓகேவா? இப்போ ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இப்போ ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7th செம்மில் நான் சொன்னேன்ல, அதே போல் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 5 வரணும். ஸோ 2 minus 2 minus p is equal to -5 அப்படின்னு வரணும். ஸோ இந்த மைனஸ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஸோ 2 + p is equal to 5. ஸோ p is equal to 3, அதாவது 5 minus 2 இந்த சைடு வந்துடும். ஸோ p is equal to 3. பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் தான் வருது. இது என்னென்னா லாங் ஸ்டெப்பாக போகிறதுனால உங்களுக்கு ஒரு சில டைம் எரர் வந்துடும், அதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க எங்கேயாவது. இது ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 8th ஒன்க்கு பி, ஆன்சர் பி. நைன்த் ஒன். இப்போது 9th ஒன்னில் ஃபேக்டர் ஆஃப் 1 minus m³ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக தெரியும். அதாவது 1 minus m³ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, 1 minus m³. இது இதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா 1³ minus m³ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ எந்த ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 minus m³ அப்படிங்கிறது வரும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ 1 minus m into 1 plus m plus m². இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது 1 minus m into 1 plus m into m² plus m². இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். அதாவது 1 plus m plus m² minus of m minus m² minus m³. ஓகேவா? ஸோ m²ம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் எம்மும் ப்ளஸ் எம்மும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1 minus m³ வரும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஐடென்டிட்டி, அதாவது a³ minus b³ அப்படிங்கிற ஐடென்டிட்டி. அதாவது a³ minus b³ is equal to a minus b into a plus b a² plus b² plus ab. இதுதான் அந்த ஐடென்டிட்டி. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்க ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கீழே இருக்க ஆப்ஷன்ஸை ஜஸ்ட் ரேண்டமாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். ஓகேவா? 1 factor of x³ plus y³ is x³ plus y³. அதாவது இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a³ plus b³ இந்த ஃபார்மில் இருக்குது. a³ plus b³ is equal to a plus b into a² minus ab plus b². இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ a plus b அப்படின்னா என்னது? x plus y. ஸோ x plus y ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ எக்ஸசைஸ் 3.4 இதோடு உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.